அகர முதல எழுத்தெல்லாம் அண்ணன் வரும் மினி கூப்பரே உலகு. டயர் நக்கின்னு இவங்க அடுத்தவங்க சொல்லுவாங்க. இவங்களை என்ன சொல்கிறது, அப்படியே ரன்னிங் ஓடுறாரு. ஆனால் இந்த உடம்பு வச்சுட்டு புஷி ரன்னிங் வர்றாரு 2 வீலர் ஓட்டுறாரு. என்னமோ என்ன வயசு கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆள் பார்க்க தான் அப்படிங்கிறான்னு நினைக்கிறேன். இவரு ரன்னிங் ரேஸ்லாம் ஓட தெரியுமான்னு தெரியல. இனிமேல் கட்சியில் சேர்க்கலாம் ரன்னிங் ரேஸ் ஓட தெரியுமா? என்ன விஷயம்? தலைவர் மினி கூப்பரில் வந்து திடீர்னு போயிடுவார். தொத்தினா ஓட தெரியுமா? ஐயோ நடக்கிறதே கஷ்டம்பா. சும்மா அப்படி 4-8 வச்சுருந்தானா மினி கூப்பருக்கு முன்னாடி போயிருப்பார். நான் தலைவர் அப்படியே போயினாகிறீங்க அப்படின்னா, நீ என்னப்பா நீ ஒரு வண்டியில் வரியா? நான் தான் ஓடி தான் வரேன் தலைவரை. பரவாயில்லப்பா பயங்கரமாக ஓடுறேன். அங்கே ஒருத்தர் உருண்டுன்னு வராரு. யார் அவர்? நம்ம பொதுச் செயலாளர். ஆனால் எம்ஜிஆர் அரசியல்வாதி, அதே நேரத்தில் நடிகர். நடிப்பு ப்ரொஃபஷனை தனியாக வச்சுக்கிட்டார். செங்கோட்டையனை क्या विजय अंदर रह जाओ पानी नहीं நெய் இல்லை பானி பானி நெய்யா நெய் கேட்கலப்பா, குடிக்க தண்ணி கேட்டேன். பானி ஜாவ் அப்படின்னு இதானாங்க நிலமை. கண்ணுக்கே தெரியலன்னு ஒரு கட்சியை சொன்னார் இன்னைக்கு. அந்த கட்சி ஆட்சி செய்கிற முதலமைச்சர்கிட்ட போய், அண்ணா என்ன 50% போட்டுக்கிறீங்கண்ணா, சரி ஏன்னா சம்பாதிக்க முடியாதுண்ணா, ஜனங்க செத்துருவாங்களே கொரோனா வந்து, நான் பார்த்து பண்ணுங்கண்ணா, நாங்கள் செத்துருவோண்ணா. இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான கேலி செய்து விட. உங்கள் ஆரோக்கியத்தின் உற்ற நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளார் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் முத்தலிஃப் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ ஊடகவியலாளர் சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது. ஏன் சார்? பிஎஸ்என்எல்ல வேலை செய்கிற ஆளை கூட இப்போ ஊடகவியலாளர்னு சொல்லிடுறாங்க. எப்போ நான் ஒரு 4-5 இதில் வேலை செஞ்சுருக்கேன். சரி ரைட். இனிமேல் பயோகிராஃபிலாம் சொல்லணும் போல். ஆனால் ஐயா நீங்கள் வரலாற்று அறிஞர் நீங்கள் சொல்லுங்கன்றாப்புல ராஜ்மோகன். எங்கே போய் என்ன வரலாற்று அறிஞர், ஸ்கூலில் வரலாறு படித்தாலும் வரலாற்று அறிஞர் ஆகிட்டாங்க போல் இப்போலாம். இல்லை நீங்கள் யாருங்க? நான் சிறந்த வரலாற்று அறிஞர். என்ன படிச்சிங்க? ஸ்கூலில் வரலாறுலாம் படிச்சுக்கிறேன் சார். அதனால நான் வரலாற்று அறிஞர். சூப்பர். சமூக அறிவியல் படிச்சா சமூக ஆர்வலர். நல்லா இருக்குதே. அப்போ அறிவியல் படித்தா விஞ்ஞானி. ரைட்டு. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பொதுக்கூட்டம் ஒன்று நடத்தியிருக்காரு. 3வது ஆண்டுல தாவைக்கா தற்புகழ்ச்சி விழா வைக்குது. 3ஆம் ஆண்டு தற்புகழ்ச்சி விழா. தற்புகழ்ச்சி விழாவா? ஆமா. டான்ஸ்லாம் ஆடி பயங்கரமா கொண்டாடி இருக்காரு. அப்ப தற்புகழ்ச்சி குத்தாட்ட விழா அப்படி வச்சுக்கலாமா? எந்த ஒரு விழாலாச்சு நம்ம வந்து பாட்டு பாடி அந்த வந்து டான்ஸ் ஆடி பாட்டு கச்சேரி மாதிரி நடந்திருக்கு பயங்கரமா இந்த கூட்டமே. அதை எப்படி பாக்குறீங்க? பாட்டு கச்சேரி நடக்கும். தலைவர்கள் கீழே உட்காந்து பார்ப்பாங்க. கொள்கை விளக்க பாடல் நடக்கும். நாகூரணிப்பா பாடுவார். திமுகலாம் அதிமுக அதே மாதிரி இப்போ ஜெயலலிதா இருந்துப்பாங்க. நான் பார்த்துருக்காங்க. அந்த ஒரு டிக்னிட்டி இருக்கும். ஜெயலலிதா போய் மேலே இப்படி ஆடினா எப்படி இருக்கும்? ஆனால் நம்ம விஜய் அவர்கள் ஆடி இருக்காரு. அதான் சொல்கிறேன். அவர் தான் நான் திரும்ப சொல்கிறேன். அவர் இன்னும் சினிமா விட்டு வெளியே வரவே இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாரு, நானே நடிக்கிறத விட்டாலும் என்னை வந்து சொல்கிறாங்கன்னு. நீ எங்கே நடிக்கிறத விட்ட? இன்னைக்கு கூட மேடையில் ஆடுற. நீ அரசியல்வாதி ஆகிட்டீங்கன்னா பாருங்கள், அடுத்த செகண்டு அப்போ தான் மேடையில் டான்ஸ் ஆடுறீங்க. அடுத்த செகண்டு மேடையில் மைக்கை பிடிச்சி சொல்கிறார், நான் வந்து அரசியல்வாதியாக வந்துட்டாலும் என்னை நடிகர் தான். நீங்கள் இப்போது நடிக்கிறத நானே விட்டேன், என்ன சொல்கிறீங்க? நீ எங்கே நடிக்கிறத விட்டீங்க? அங்கே போய் இதில் நம்ம மலேசியாவில் கோட்டு சூட்டை மாட்டிக்கிட்டு ஒரு குத்தாட்டம் போட்டிங்களா இல்லையா? ஒரு குழந்தை வருது, உங்கள் கூட நடித்த குழந்தை, அது பக்கமாக பேசுது, ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் அங்கிள்னு சொல்லி முத்தம் கொடுக்கணும், அவங்கள்ட்ட பேசணும் அங்கிள் அப்படின்னு. அந்த குழந்தைக்கு ஒரு கிட்டவாமான்னு கூப்பிட்டு எதுவுமே பண்ண தெரில. இந்த டான்ஸ் ஆடுற நடன கலைஞர்கள் வந்தவொடனே இவர் எப்படி உற்சாகமாயிட்டார் பார்த்தீங்களா அன்றைக்கி? அப்போ இவர் எந்த மனநிலையில் இருக்கார்? அம்மா அங்கேருந்து சொல்கிறாங்க ஐ ஜோ அப்படின்றாங்க. பெருசாக ரியாக்ட் பண்ணவே இல்லை. அப்பா வந்தார், கட்டி பிடிச்சா முத்த குத்தியா, கிளம்பு போ கிளம்பு, அப்படியே ஓரமாக நிற்கணும் அப்படின்னு. இப்படி தான் இருக்கார். ஆனால் அந்த இவங்க வந்தோன்னே ஜாலியாகிட்டார். இதுதான் அவர் இன்னும் அதை விட்டு வெளியே வரலவர் இல்லை. அந்த தொண்டர்கள்லாம் பார்த்துருப்போம். அவர் கார் உள்ளே வருது, பின்னாடி புஷியானந்த் அவர்களாக இருக்கட்டும், ஈஸ்வர் சரவணன் எல்லாம் ஓடி வராங்க. அந்த அளவுக்கு ஏன் அந்த ஓட்டம், எதுக்கு அவ்வளோ பதற்றம் சார்? அகர முதல எழுத்தெல்லாம் அண்ணன் வரும் மினி கூப்பரே உலகு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. டயர் நக்கின்னு இவங்க அடுத்தவங்களை சொல்லுவாங்க. இவங்களை என்ன சொல்கிறது, டயரை துரத்தவர்கள் கார் துரத்தி நல்லா இருக்குல்ல? இல்லை மினி கூப்பர் துரத்தின்னு வச்சுக்கலாமா? அப்படி வேணாம், திடீர்னு கார் மாற்றுவார். அதனால் கார் துரத்தி புஷி அப்படின்னு வச்சுக்கலாமா? என்ன கேவலம். இவர் வந்தோன்னே பார்த்துருப்பா, இன்னும் இவ்வளோ கும்பல் இருக்குது, கும்பலால் நம்மளுக்கு அலர்ஜி ஆயிடுச்சு அப்படின்ட்டு வண்டி விட்றா. பாவம் பேண்டு கீண்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணி புஷி அப்படியே எல்லாம் ரெடியாக நிற்கிறார். ஓடு. சரி அவர் தான் போயிட்டார், நீ போக வேண்டியதானே மொல்லமா? இல்லை இன்னொரு காரை வர வச்சு அந்த காரில் ஏறி அங்கே போய் இறங்க வேண்டியதானே?
அப்படியே ரன்னிங் ஓடுறாரு. ஆனால் இந்த உடம்பு வச்சுட்டு புஷி ரன்னிங் ஓடுறாரு, வர்றாரு, அவ்வளோ ஸ்பீடா 2 வீலர் ஓட்டுறாரு. இன்னமும் என்ன வயசு கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆள் பார்க்க தான் அப்படிங்கிறாருன்னு நினைக்கிறேன். ஒன்றும் புரியல எனக்கு. நல்லா பளபளன்னு வருகிறார். பிடிகுறி குடிகுறி ஃபேஷியல் அதெல்லாம் பண்ணிட்டு. அதனால் அவர் வந்து இப்படி ஒரு தலைவர், அப்படி ஒரு பொதுச் செயலாளர். இவர் ரன்னிங் ரேஸ்லாம் ஓட தெரியுமான்னு தெரில. இனிமேல் கட்சியில் சேர்க்கலாம் ரன்னிங் ரேஸ் ஓட தெரியுமா? என்ன விஷயம்? தலைவர் மினி கூப்பரில் வந்து திடீர்னு போயிடுவார். தொத்தினா ஓட தெரியுமா? ஐயோ நடக்கிறதே கஷ்டம்பா. ஏன்னா பாதி ரிட்டையர் டிக்கெட்டு தானே. செங்கோட்டையன் கூப்பிட்டு ஓட சொன்னால் ஓடுவாரா? இந்த மாதிரிலாம் பண்ணால் என்னங்க நியாயம்? கட்சினா அந்த கூட்டத்திலேயே பார்த்துருப்போம். அந்த முதல் வரிசையில் ஆதவர்ஜுனா அவர்கள் இந்த சைடு இருப்பார், இந்த சைடு புஷியானந்த் அவர்கள். செங்கோட்டையன் அவர்கள் வந்து எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு முகபாவனையெல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரி நின்றுட்டு இருந்தாரு. ஏன் சார் அப்படி பார்த்துருந்தாரு? இன்னைக்கு ரொம்ப பேர் சந்தோஷமா இல்லையா? ஆதவர்ஜுனா முகம் பார்த்தீங்களா? ஏதோ ஒரு ஏமாற்றத்தோடயே இருந்தாங்க. ஆதவர்ஜுனா இல்லை வேறு மாதிரி ஏதாவது நடத்த சொல்லியிருப்பாங்க. இவர் அதெல்லாம் நமக்கு வராதுப்பா, நாம இப்படி தான் அப்படின்னோன்னா ஆதவர்ஜுனாலாம் இதாக இருக்கும். ஆதவர்ஜுனா அங்கே வரவருக்கு இடத்துல கூட ஆதவர்ஜுனா இல்லையே. அவர் இருந்தால் அவர் பேஸ்கெட் பால் பிளேயரில் அவர் சும்மா அப்படி 4-8 வச்சுருந்தானா மினி கூப்பர் முன்னாடி போயிருப்பார். நான் தலைவரே அப்படியே போயினா இருக்கிறீங்க அப்படின்னா, நீ என்னப்பா நீ ஒரு வண்டியில் வரியா? நான் தான் ஓடி தான் வரேன் தலைவரை. பரவாயில்லப்பா பயங்கரமாக ஓடுறேன். அங்கே ஒருத்தர் உருண்டுன்னு வர்றாரு. யார் அவர்? நம்ம பொதுச் செயலாளர் நல்லா உருள்றாருப்பா அப்படின்னு. அதனால் இவருக்கும் ஓரளவு ஓடி இருப்பார் அந்த காலத்தில். யார்? நம்ம ஐஆர்எஸ் பயிற்சி காலத்தில் கொஞ்சம் ஓடி இருப்பார். அவரும் வேஷ்டி கீழ் சுட்டின்னு. ராஜ்மோகன்லாம் முடியாது, தலைவரை 2 பேரும் உருண்டுருவோம் அப்படின்னு உருண்டுருப்பாங்க. நல்ல கதைங்க, நல்ல கட்சிங்க. ஒரு பொதுச் செயலாளர் வண்டியை பித்தின்னு துரத்தின்னு ஓடியாரு. கார் துரத்தி பொதுச் செயலாளர் மேடையில் என்னென்னா தலைவர் குத்தாட்டம் போடுறாரு. போட்டுட்டு அடுத்த செகண்ட் என்ன சொல்கிறாரு? என்னை இன்னும் நடிகராக நினைத்து கொண்டிருக்கிறார். பின்னா நீ என்ன அரை பக்கத்துக்கு அப்படியே கருத்துக்களை மக்களுடைய பிரச்சனைகளை பேசின குத்தாட்டம் தானே போட்டீங்க. நீங்க இப்ப சொல்ற குறையெல்லாம் வந்து எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் எம்ஜிஆர் இப்படி குத்தாட்டம் போட்டாராமா மேடையில்? இந்த மாதிரி தான் சொன்னீங்க. நிறைய பேர்லாம் வச்சிங்க, பட்ட பேர். அவர் வந்து எப்படியெல்லாம் கலாய்க்க முடியுமோ அந்த மாதிரி கலாய்ச்சிங்க, நிறைய சொன்னீங்க. ஆனா அவர் வரல அரசியலுக்கு. எம்ஜிஆர் கலாய்ச்சாங்க, எம்ஜிஆர் அவதூறு பேசினாங்க, எம்ஜிஆருடைய தமிழனே இல்லைன்னு சொன்னாங்க, அதெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் உண்மைதான். ஆனால் எம்ஜிஆர் அரசியல்வாதி, அதே நேரத்தில் நடிகர். நடிப்பு ப்ரொஃபஷனை தனியாக வச்சுக்கிட்டார். அங்கே போனால் பேண்ட் ஷர்ட் மாட்டிக்குவார், கதாநாயகோட டுவேட் பாடுவார், எல்லாம் பண்ணுவார். அப்படி மேக்கப் கலைச்சி வெளியே வந்துட்டார்னா அவர் அரசியல்வாதி. பத்திரிகையாளர்கள்ட்ட பேசுவார், கட்சி தலைவர்கிட்ட பேசுவார், தொண்டர்கள்ட்ட பேசுவார், எல்லாம் பண்ணுவார். வீட்டிலேருந்து வெளியில் வராருன்னா ஒரு மனிதாபிமானி. அவர் வீட்டில் எனி டைம் உலக கொதிச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு கிளாஸ் தண்ணி குடிப்பியா நீ? இங்கே போனால் செங்கோட்டையனை கியா விஜய் அந்தர் ரெஜாவ் பானி நஹி நெய் இல்லை பானி பானி நெய்யா நெய் கேட்கலப்பா, குடிக்க தண்ணி கேட்டேன், பானி பானி ஜாவ் அப்படின்னு. இதானாங்க நிலமை. எம்ஜிஆர் வீடு ஒரு நாளைக்கு 100-150 பேர் சாப்பிடுவாங்க. விஜயகாந்த் இன்றைக்கும் கட்சி ஆஃபீஸில் சோறு போட்டுனார். அதுக்குன்னு ஒரு பெரிய தொகை 88 கோடியோ 90 கோடியோ டெபாசிட் பண்ணிட்டாராம். இல்லாட்டி அணியார் சோறு போடுவாங்களா? டெபாசிட் பண்ணி அந்த காசு இதுக்குன்னு ஒதுக்கி வந்துக்கிட்டு இருக்குதான். அவர் நடிகராக இருக்கும் பொழுதே ராஜாபாதர் தெரு டி நகரில் இருக்குது. அங்கே 3 வேளையும் சோறு இருக்கும், காலைல மதியானம் நைட்டு. இந்த நடிகர்கள் இந்த நடிக்கணும் சினிமாஸில் வரான்ல, எங்கேயாவது பத்துக்குவான், ஏதாவது பண்ணுவான், சாப்பாட்டுக்கு வழி இருக்காதுல்ல, பல நாள் சாப்பாட்டுக்கு இல்லாமல். அப்போ அவங்களெல்லாம் புகலிடம் அந்த ராஜாபாதர் தெருவில் எனி டைம் யார் வேணால் வந்து சாப்பிட்டுக்கலாம். சேம் இதே தான் எம்ஜிஆர் அந்த அவர் வீட்டில் சாப்பாடு எனி டைம். யாருங்க அப்படி தோணும்? இதை ஃபஸ்ட்டு இன்றைக்கி பண்ணல எம்ஜிஆர், அரசியல்வாதி ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது உதவி கேட்டு ஒரு டீமே நிற்கும் லைனாக. எம்ஜிஆருடைய ஆஃபீஸில் இருக்கிற அந்த உதவியாளர்கள் 4 பேர் உட்காந்துட்டு பேர் டீட்டெயிலு என்னம்மா பிரச்சனை எல்லாம் கேட்டு எழுதிக்குவாங்க. மணி ஆர்டரில் அவங்களுக்கு காசு போகும் 100-200. 100-200னா இன்றைக்கி ரேஞ்சுக்கு 72-70ன்னு வச்சுக்கோங்க. தங்கம் வந்து 400 ரூபா, அப்போ 100 ரூபா கணக்கு போட்டுங்க. அப்போ அது ஒரு பெரிய தொகையாக இருந்துச்சு. அது ஏங்க இப்போ எவ்வளோங்க தங்கம்? இப்போ 18,000 கிட்ட இருக்குது சார் ஒரு கிராம். ஒரு கிராம் இல்லைங்க, ஒரு சவரன் எவ்வளோ? 1.5 லட்சம். அப்போ 400 ரூபா, அப்போ 100 ரூபா கொடுப்பாரு. அப்போ எவ்வளோ பெரிய தொகை? 25,000 ரூபா வருமா? அன்னைக்கு கொடுத்தாரு. 1000த்துலலாம் எல்லோரும் கொடுத்தவரெலாம் உண்டு எம்ஜிஆர். பொங்கல் வந்தால் பொங்கல் விழா தான் எம்ஜிஆர் வாழ்க்கையிலே கொண்டாடுற ஒரே பண்டிகை பொங்கல். அப்படி கொண்டாடுவார். விஜய் வாழ்க்கையில் கொண்டாடாத பண்டிகை பொங்கல்.
எங்கே இருந்தார்? தமிழ் மக்கள் என் மக்கள்ன்றிய பொங்கலுக்கு எங்கே இருந்தீங்க? வீட்டுக்குள்ளே ஆனா பூட்டி. இன்னைக்கு தைப்பூசத்தை பத்திலாம் பேசியிருந்தாங்களே, நேத்து நமக்கு தைப்பூசம் இல்ல, இன்னைக்கு தான் தைப்பூசம் அப்படின்னு. அது ஏங்க அது ராஜ்மோகன் சொல்கிறதா? ஆமா. ராஜ்மோகன் சொல்கிறதெல்லாம் கணக்கில் எடுத்துக்க. அவர் வந்து ஆங்கருங்க. ஆங்கர் ஏதாவது சொல்லுவார். நாங்கள் தைப்பூசத்துக்கு இந்த மாதிரி சொல்லுவார், வேறு ஏதாவது சொல்லுவார். பொங்கல் விழா என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன். எங்கேயா கொண்டாடினீங்களான்னு கேட்குறேன். அவன் அருண்ராஜ் மட்டும் எங்கேயா போய் பொங்கல் அன்று உலகிலேயே உச்சத்தை விட்டு வந்த ஒரே ஹலோ குறைங்க இந்த ஈரவங்கெல்லாம் இங்கே வேணாம். இது பொங்கல் விழா. இங்கெல்லாம் வந்து இதெல்லாம் பேசக்கூடாது. உன் தலைவன் உச்சத்தை விட்டு வந்தானா பனையூரில் போய் பேசிக்கோ. இங்கெல்லாம் பேசுங்க, நான் தான் தலைவன். சரிங்க முடிச்சு விட்டாங்களா? அந்த மாதிரி நீங்கள் ஒரு கட்சி சார்பில் பொங்கல் விழா திறந்துக்கின்னு என்ன வேணால் பேசிக்கலாம். அவன் வேணாலும் கேட்பான். அப்படியே போய் எட்டி வேறு பார்த்துக்குவான். பொங்கல் ரெடியா? சரி பேசு. என்ன சொல்கிறேன் சொல்லு. உச்சத்தை விட்டு வந்துட்டாரா? ரைட் பொங்கல் ரெடியா? ஓகே. யார் வீட்டு ஃபங்க்ஷன்லேயே போயிட்டு உச்சத்தை விட்டு வந்த என் தலைவன்னா ஹலோ நிறுத்து, நான் தான் எங்கள் தலைவன். உன் தலைவன்லாம் பனையூரில் தான் தலைவன், இங்கெல்லாம் பேசக்கூடாதுன்ட்டாப்ல ஒரு ஆள். பெருசாக வைரல் ஆச்சுல்ல. அதனால் பொங்கல் கொண்டாடுறதில்ல, அது கொண்டாடுறதில்ல. எம்ஜிஆர் எல்லாத்துலேயும் வித்தியாசமானவர், பொதுமக்களை சந்தித்தவர். அவர் வேறு லெவலுங்க. திருப்பி காண்டை ஏற்றுறாங்க எம்ஜிஆர் கூட கம்பேர் பண்ணி. இப்போ வந்து எப்படின்னா அதிமுக அப்படி அது எப்படி உருவாச்சு? அண்ணா அவர்களை வச்சு உருவாச்சு. அந்த அண்ணா அவர்களும் இல்லை, எம்ஜிஆர் அவர்களும் இல்லை, காமராஜ் அவர்களும் இல்லை. இப்போ வந்து மக்கள்லாம் அழுகுறாங்க. அவங்க இடத்துல இப்படி ஒரு தலைவரா, இப்படி நிலைமையா இவங்களுக்கு அப்படின்ற மாதிரி அந்த இடத்த ஃபில் பண்ணதான் விஜய் அவர்கள் வந்திருக்க மாதிரி பேசியிருக்காரு சார். அவர் கூட இந்த ஒட்டி தின்றவன் அந்த வந்து பெருசாக சொல்லுவான்ல. இந்த ஒரு படத்தில் ஐயா மகாபிரபு அப்படின்னு, டேய் 2 இட்லி பார்சல் கட்டு. ஐயா கர்ணபிரபுவே, ஏய் ஒரு மசாலா தோசை சேர்த்து கட்டுணும். ஐயா தர்மதுரையே அப்படின்னொன்னே இதை கட்டுறா அப்படின்ட்டு எஞ்சி போவாப்புல. ஐயா அந்த சொன்னீங்களே பூரி, இதெல்லாம் பூரியா? நீ என் மனசுக்குள்ற மாதிரி 4 வார்த்தை சொன்னேன், நான் உன் மனசுக்குள்ற மாதிரி 4 வார்த்தை சொன்னேன். வட்டா அப்படின்னு போயிடுவாப்புல. அந்த படம் பார்த்தீங்களா? செம்ம காமெடி அது. நீ என் சந்தோஷப்படுற மாதிரி 4 வார்த்தை சொன்னேன், நான் உனக்கு சந்தோஷப்பட 4 வார்த்தை சொன்னேன். பூரியாவது பொங்கலாவது போடான்னு ஹோட்டல் முதலாளி செந்தில். அந்த மாதிரி தான் விஜய். இவன் உட்காந்து புகழ்ந்துட்டு இருப்பான், அவர் உட்காந்து 2 புகழ்ந்து போயின்னு இருப்பாங்க. பேச்சு மட்டும் தான், செயல் வேற எங்க? ஏங்க கட்சி ஆஃபீஸ் வாசலில் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறது கூட எந்த வசதியும் இல்லைங்க. அப்புறம் பேச்சு மட்டும் தானே. செயல் என்ன? எம்ஜிஆர் போட்டார்ல, சோறு போட்டார்ல, அந்த மாதிரி தான் பண்ணீங்களா? உங்கள் தொண்டர்கள் பண்ணுறாங்க. கை காசை போட்டு அப்பொழுக்கற்ற தொண்டர்கள் அவன் உழைப்பை போட்டு மக்களுக்கு எதாவது பண்ணிக்கிட்டு, அந்த மன்ற நிர்வாகிகள், மன்ற தோழர்கள். ஆமாம். நீ என்ன பண்ண? யாருக்கு என்ன பண்ண? அவங்கள ஏமாற்றி அண்டி பிழைக்கிற. டிக்கெட்டு வேலை வந்து 100 ரூபா டிக்கெட்டு 1000 ரூபா 2000 ரூபான்னு விற்று அதுலேயும் தயாரிப்பாளர் சம்பாரிச்சிக்கோ, எனக்கும் கொஞ்சம் கொடுத்துக்கோ, புஷி நீயும் கொஞ்சம் எடுத்துக்கோ. இதுதானே நடக்குது. வேற என்ன? நீங்கள் எவ்வளோக்கு போனீங்க டிக்கெட்டு? பார்த்துருப்பீங்களே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. பார்த்தீங்களா இல்லையா? சினிமா பார்க்க மாட்டீங்களா? இல்லை சார், விஜய் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சார். படம் வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியாக பார்த்த படம்? கடைசியாக பார்த்தது மாஸ்டர், அந்த மாதிரி தான் சார் பார்த்தேன். மாஸ்டரா? கொரோனா காலங்க அது. மாஸ்டர் கதை தெரியுமா எப்படி வந்துச்சுன்னு? என்ன கதை தெரியுமா? மாஸ்டர் படம் வரும்போது கொரோனா. 50 பேர் தான் தேட்டரில் உட்காரணும். அதாவது 50% ஒரு சீட்டு கேப் விட்டு ஒருத்தர் உட்காரணும். சட்டம். அன்னைக்கு இந்த தமிழ் மக்களை விரும்புகிற, தமிழ் மக்களை உயிர் மூச்சாக நேசிக்கின்ற, 33 ஆண்டு காலம் என்னை திரைத்துறையில் உச்சத்தில் கொண்டு வந்த இந்த தமிழ் மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்ல. அதுக்கு கொரோனா பரப்பலாம்ல. இவர் போய் அண்ணா யார்கிட்ட கண்ணுக்கே தெரியலன்னு ஒரு கட்சியை சொன்னார் இன்னைக்கு. அந்த கட்சி ஆட்சி செய்கிற முதலமைச்சர்கிட்ட போய் அண்ணா என்ன 50%ன்னு போட்டுக்கிறீங்கண்ணா, சரி என்ன சம்பாதிக்க முடியாதுண்ணா, ஜனங்க செத்துருவாங்களே கொரோனா வந்து, நான் பார்த்து பண்ணுங்கண்ணா, நாங்கள் செத்துருவோண்ணா, என்ன பண்ணுன்ற 100% அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நானும் பொழைச்சிக்கோண்ணா, ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா, மத்தியானம் சாப்பாடு கூட இல்லை, சங்கீதாட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், அண்ணன்ட்ட பேசிட்டு வரேன், ஏதாவது உலகெல்லாம் பொங்கி வைமான்னு சொல்லிட்டு. நான் சொல்லுண்ணா வேடிக்கை பார்த்துன்னுக்குறேன். ஆமாப்பா, நான் கூட சோபாட்ட சொல்லிட்டு வந்தேன், நான் காலைல இருக்கிறத ஏதாவது வச்சு சாப்பிட்டுக்குமா, மத்தியானம் நாங்கள் ஏதாவது தேத்திட்டு வரோன்னு சொன்னோம், ஏதாவது பார்த்து 100% ஆக்கப்போசி கொடுத்தீங்கன்னா பொழைச்சிக்குவோம் அப்படின்னு. ஆனால் அதே இப்போ எடப்பாடி அவர்களை தான் விமர்சனம்ன்றது கடும் விமர்சனம். நன்றினா கிலோ என்ன விலைன்னு கேட்குற ஒரு அதுக்கு உதாரணம் தான் இது.
அவர் ஓகேன்ட்டார். படம் வந்துடுச்சு. 2 நாள் ஆகி அறிவிப்பு வரல. மறுபடியும் போய் அண்ணா இந்த தடவை யாருக்கிட்ட, யாரு சார்? கடம்பூர் ராஜுக்கிட்ட, அவர் தானே அந்த துறை அமைச்சர். ம். என்ன அண்ணன் சொன்னாப்புல 100%ன்னு. 100% வச்சா செத்துருவாங்க ஜனங்க. கொரோனாவுக்கு தள்ளி தள்ளி தான் இருக்கணும். நான் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைண்ணா, நாங்கள் நல்லா இருக்கணும்ண்ணா. சரி நான் அண்ணன்ட்ட சொல்லி பார்க்குறேன். சரிண்ணா வரேண்ணா. நைனா வணக்கம் போட்டுக்கோ. வணக்கண்ணா. 2 நாள் பொறுத்து ஸ்பெஷல் ஜிஓ இவர்களுக்காக. அங்கே இருக்காங்களா மேலே அப்பேன். இந்தியா முழுவதும் ஒரே இது தானே, எப்படி நீங்கள் அந்த மாதிரி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணுறாங்க. மறுபடியும் அண்ணா என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாங்கண்ணா. அதுக்கு இல்லைண்ணா ஒரு வேளை தான் சாப்பிட முடிஞ்சுது, அடுத்த வேலைக்கு சாப்பாடுக்கு இல்லைண்ணா. சரி நான் சொல்கிறேன், நீ ஓட்டிக்கோ பார்த்துக்கலாம். அவர் தொடர்ந்து இதே மாதிரி கெஞ்சி தான் அவர் படம் எல்லாமே ரிலீஸ் ஆச்சா சார்? 3-4 தடவை உதவி பண்ணியிருக்காங்க. சரி அதை விடுங்க. புறம் இதுக்கிட்டு ஓட்டுனார் தெரியுமா கரூரில், ஞாபகம் இருக்கா? ஆமா. அன்னைக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு. காலையில் யாரும் காப்பாற்றினா நீங்களே சொல்லுங்கள். எடப்பாடி அவர்கள் தான் பிரஸ் மீட். எடப்பாடி எந்த கட்சியில் இருக்கிறாரு? அதிமுக. அந்த கட்சியை பற்றி பேசினார் அன்னைக்கு. அந்த நன்றி இருக்கா? அந்த ஜனங்களுக்கு கீழே இருக்க தொண்டனுக்கு இருந்துச்சு பாருங்கள் நன்றி. கொடியை பிடிச்சிட்டு போய் நின்னான்ல, எத்தனை கூட்டம் நடக்குதோ 3-4 கூட்டத்தில் போய் நின்னான். இவரே சொன்னார பாத்தியா கொடி பறக்குது மாற்றம் வருது. சொல்லி போட்டுட்டாங்க. அன்னைக்கு அவனுக்கு தெரிஞ்சுதா இல்லையா நம்ம அண்ணனை காப்பாற்றுனது இந்த அண்ணன் தான். நம்ம அண்ணன் இருக்க வேண்டிய இடம் இந்த அண்ணன் கூட. இந்த அண்ணன் கூட இருந்தால் நம்ம அண்ணன் நல்லா இருப்பார். அவங்கள காலி பண்ண முடியும். அன்னைக்கு அந்த அவ்வளோ அந்த பாசம்ன்றது இருந்துச்சு, விட்டு கொடுக்காம இருந்தாங்க. இப்பயும் அப்படியே ஆப்போசிட்டா வந்து மாறி இருக்காங்க சார். அப்ப வேற ஏதாச்சும் பிரச்சனை பின்னணி இருக்குமா? ஸ்லீப்பர் சொல்லுங்க. டிஎம்கேக்கு பொறுத்த வரைக்கும் இவங்க தனியாக நின்னா ஓரளவுக்கு அடி விழும். நான் சொன்னேன்ல, தனியாக நின்னா கருப்பாக பயங்கரமாக இருப்பான், அங்கே போய் நின்னா பயங்கரமாக கருப்பாக இருப்பான். அதுக்கு கருப்பாக பயங்கரமாக இருக்கிறதே பரவாயில்லடாங்கப்பா. தனியாக நின்னா நமக்கு ஒரு 60-70 சீட்டாவது கிடைக்கணும். அங்கே போயிட்டா முடிஞ்சது கதை. 20 சீட்டு கிடச்சா பெரிய விஷயம். அதுக்கு நீ என்ன பண்ணுற, ஏய் ஸ்லீப்பர் செல்ஸ் இங்கே வாங்க நீங்கள் போய் சொல்லுங்கன்னு. அங்கே ஒருத்தர் கூட இருக்கிறாரு, அவர் டுஷ்னு ஒருத்தர் வருவார் தெரியுமா? யாரு சார்? ஜானு. ஜானா ஓகே சார். நான் பார்த்துக்கிறேன். நம்மக்கிட்ட தான் இருக்கேன், நான் போய் சொல்லுவேன். கடவுளின் குழந்தை, பிரபஞ்ச குழந்தை, டெமிகாட். நீங்கள் முதல்வதாவது யாராலும் தடுக்க முடியாது. இயேசுவே நினைத்தா கூட தடுக்க முடியாது. நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்படியா? ஆமாம். நான் நடக்கிறதுன்னா தனியாக நிற்க வைக்கிறதுக்கான ஏற்பாடு. ஆனால் இப்போ தான் வந்தேன் 40%. இது பார், ஏய் தங்க விலை உயர்வை காமிக்கிறா. ஐயோ சாரிண்ணா, இந்த பாருண்ணா அவன் போட்டான், இது போட்டான் 40%. இவர் இன்றைக்கி சொல்கிறாரு போலி கருத்து கணிப்புகளை கொண்டு வருவாங்க. என்ன கருத்து கணிப்பு? கடுப்புல அவங்க கடுப்புல இருக்கிறதெல்லாம் நம்ம கருத்து. அப்போ ஒருத்தர் 23ன்னாரு, அப்புறம் 27ன்னாரு, செங்கோட்டையன் 34ன்னாரு, சிடிஆர் 40ன்னாரு, அப்புறம் அந்த இந்து பேட்டியில் தந்தி பேட்டியில் மறுபடியும் இவர் ஒருவேளை அதுதான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா 40% சிடிஆர் சொல்லிட்டாப்புல. இவர் தந்தி பேட்டியில் 27%ட்டாப்புல. யார்? ஆதவர்ஜுனா. ஒருவேளை அதை தான் சொல்லியிருப்பாப்புல கடுப்பு கருத்து கணிப்புன்னு. கடுப்பாயிட்டு போயிட்டு படா 27 தான் அப்படின்னு. இன்னைக்கு குறைச்சிட்டாங்க, மறுபடியும் கொஞ்சம் உயர்ந்துருக்குது. 32% ஏதோ சொன்னாங்க நினைக்கிறேன். யாரும் அவங்களுக்கே ஓவரா இருக்குன்னு குறைச்சிட்டாங்களா? அப்போ இதுக்கு பேருட்டாது போலித்தனமான இது கருத்தை தானே உருவாக்குறீங்க. ஆனால் இவர் அர்த்தவங்களை சொல்கிறாரு. அதனால் உதவி செஞ்சவங்கள தானம் கொடுத்த மாட்டை பல்ல பாப்பான்னு சொல்லுவாங்க தெரியுமா? மாடு தானம் கொடுத்தா வச்சுக்குப்பானா, மாடுடைய பல்ல வச்சு தான் அதோடைய வயசு மற்ற விஷயம் கண்டுப்பாமா. தானம் கொடுத்த மாட்டை பல்ல பார்த்த கதையாக உதவி செய்தவர்களே இது பண்ணுறது. இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான கேலி செய்து விடல். புரியுதா? அவர் நானா நன்மையும் செய்து விடல. நமக்கு துன்பம் செய்தவர்களை பார்த்தா அவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும் அப்படின்னு. ஆனால் இவர் இன்னா செய்தார் இல்லை, கரூரில் காப்பாற்றவரை பார்த்தால் அவர் நான கேலி செய்து விடல். நல்லா இல்லை? இன்னும் 4 பேசினா இன்னும் 4 குரல் வந்துடும். தொடர்ந்து இதே போல் பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம் சார். நன்றி.